யாரோ ஒரு எம்எல்ஏ போன் பண்ணி இன்னொருத்தருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம அப்பா பெரிய தியாகி, அவருக்கு மந்திரியே தெரியும், எம்பியே தெரியும், ஏன் கவர்னரை கூட தெரியும். ஆனா எனக்கு சிபாஸ் பண்ணி வேலை வாங்கி கொடுக்க மட்டும் தெரியாது. தெரியாம இல்லம்மா, என்னால அது முடியாது. கமலா, அப்பாவோட தியாகத்தை சுயநலத்துக்கு அவர் விக்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஏண்டி மார்க்கெட்ல காய்கறி விக்கணும், நீ ஏண்டி வேலைக்காக தெரு தெருவா அலையணும்? மத்தவங்கள போல வீட்டை காப்பாத்துறதுக்காக நாட்டுக்கு தொண்டு செய்யற சுயநலவாதி இல்லடி நம்ம அப்பா, அவர் சுத்த தேசியவாதி. ஆமா, இந்த வெட்டி பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. அவருக்கு பின்னால கொடி பிடிச்சிட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் கார்ல போறாங்க, நினைச்சதெல்லாம் வாங்குறாங்க, விதவிதமா ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா நமக்கு கட்டுறதுக்கு ஒரு நல்ல புடவை இருக்கா? நாட்டுக்காக அப்பா சேவை செஞ்சார், நமக்காக என்னத்தை சேர்த்து வச்சாரு? முட்டாள்தனமா பேசாத. கார்ல போறதுலயும் கட்டிக்கிற புடவையிலையும் கௌரவம் வந்துடாது. தெருவுல போகும்போது நம்மள பார்த்து நாட்டுக்காக போராடி காலை இழந்தாரே தியாகி ராமலிங்கம், அவருடைய பொண்ணுன்னு பெருமையா பேசி